நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். அண்ட் வெல்கம் டு ஆர்கேவரும் சேனல். ஃபயர் படத்தோட டீசர் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபயர் படத்தோட டீசர் பார்க்கும்போதே தெரியுது, பிக் பாஸ் புகழ் பாலாஜி முருகதாஸ் அவருடைய நடிப்பில் உருவாகி இருக்கு. சதீஷ்குமார் அறிமுக இயக்குனராக வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் தான் இப்போ வந்திருக்கு. அதோட பிரேக் டவுன் வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கிட்டு வீடியோவை கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டீசரில் ஃபயர் டீசரில் அப்படி என்ன தான் ஃபயர் விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ்குமார் வந்து கிட்டத்தட்ட தரமணி, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார், அந்த மாதிரி போன்ற ஏகப்பட்ட படங்களில் வந்து பேக்ரவுண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அறிமுக இயக்குனராக வந்து உள்ள தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. அப்படி அந்த அறிமுக இயக்குனர் மாதிரி அந்த பட டீசரை பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. பாலாஜி அவருடைய வந்து இந்த படத்தில் வந்து அவர் காணும்னு சொல்லி அவங்க பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு 4 பேர்கிட்ட தொடர்பு இருக்குது. ஒரு லவ்வர்ட்டையும் 2 ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஒரு கொலீக்ஸ்டையும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை டைவர்ஷனை திரும்பி விசாரிக்கிறாங்க. இவருடைய டெத்து வந்து மர்மமான முறையில் இருக்கிறத ஒரு மிஸ்டரி ஸ்டோரியாக வந்து இந்த டீசரில் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பாலாஜி வந்து அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் மாதிரி காட்டுறாங்க. டாக்டராக இருக்கவர் வந்து எதனால் வந்து மர்மமான முறையில் கொலை பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு மிஸ்டரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு மூவியாக வந்து காட்டுறதா வந்து காட்டியிருக்காங்க. இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது. இந்த டீசர் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 40 செகண்ட் தான் வருது. இந்த டீசரில் வந்து என்னென்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து 4 பேர் லவ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட படத்தில் வந்து மீனாட்சி துண்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டணங்களே இருந்தாலுமே சரவணன் மீனாட்சி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அந்த டீசரில் பார்க்கும்போது சில முக்கியமான வேடங்களில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டீசரில் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் டீசிங் வந்து சூப்பராக தான் இருக்குது. காயத்ரி ஜெயின், எஸ் பிரேம்குமார் அவருடைய நடிப்புல வந்து இந்த டீசரில் பார்த்தாலே தெரியுது. அவங்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்காங்க. மெயினாக சொல்ல போனோம்னா நம்ம பாலாஜி அவருடைய டோட்டலாக வந்து அவரை வச்சு அந்த படம் வந்து ரன்னிங் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது ராட்சசனுக்கு ஈக்குவலாக வந்து வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். படத்தோட டீசரை பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டீசரை பார்க்கும்போதே நான் அன்எக்ஸ்பெக்டட், இப்படி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணவர் டேரக்டர் புது ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து இவ்வளோ பெஸ்ட்டு டீசரே இவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறாரு அப்படின்றப்ப படம் வந்து எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பை த வே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவர்ஸ்.